என்ன யாரையும் காணோம். அக்கா அக்கா நான் வந்துட்டேன். சரக்கு வச்சிருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன். குட் மார்னிங் சார். அக்கா சார். யாரு? இங்க யாரையும் காணுமே, எங்க போயிருப்பாங்க? கிச்சன்ல பாக்கலாம். அக்கா அக்கா ஒண்ணு ரெடி பண்ணலையா? அக்கா எங்க போயிருப்பாங்க? அக்கா என்னையா? சாரியும் அக்காவையும் காணுமே. குட் மார்னிங் சார். அவங்க 2 பேர் எங்க போனா உனக்கு என்ன? உனக்கு தேவை பிரேக்ஃபாஸ்ட் தானே? அதான் சார் உங்களுக்கே தெரியுமே, வீட்லயே டிஃபன் சாப்பிடலாம், ஹோட்டல்ல போனா ஃப்ரீயா கூட கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நான் எதுக்காக டிஃபன் சாப்பிட இங்க ஓடி வர்றேன்னா, எதுக்கு? ஒரு ராசிதான். காலையில இங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு போனா அன்னைக்கு ஃபுல்லா நல்லதாவே நடக்கும் சார். உன்னை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க அப்பனும் இதே மாதிரி தான். அது பரம்பரை குணத்தை காப்பாத்தணும் இல்லையா? என்ன இருந்தாலும் நீ உங்க அப்பனோட எவ்வளவு பெட்டர். அந்த ஆளு 3 வேளையும் இங்கேதான் கொட்டிக்குவான். கோவிந்தன் கான்ஸ்டபிளாவே இருந்தான், கான்ஸ்டபிளாவே செத்தான். நீயும் உங்க அப்பனை போல தானே? அப்படிலாம் இல்ல சார், எனக்கும் உங்களை மாதிரி பெரிய ஆபீசர் ஆகி ரிட்டையர்ட் ஆகணுங்கிறத ஆசை. ஆசைப்படுறதுல ஒண்ணு தப்பே இல்ல. அவங்க 2 பேரும் வெளியூர் போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க. ஐயோ சார், அப்ப எங்க அது? பிரேக்ஃபாஸ்ட் டைனிங் டேபிள்ல இருக்கு சார். நீ போய் எடுத்து சாப்பிடு சார். நான் கொஞ்சம் மெதுவா சார். டேய் நான் இன்னும் சாப்பிடல சார். கடவுளே, இன்னைக்கு காலை டிஃபன் பொங்கலும் வடையுமா இருக்கணும். எஸ் மாதவ பெருமாள் ஹியர். தாத்தா, நான் தான் உங்க பிரணவ் பேசுறேன். நீயா கண்ணா? என்னப்பா, என்ன விசேஷம்? எனக்கு லீவ் முடிஞ்சிருச்சு, அதனால நான் இன்னைக்கு ஊட்டிக்கு போறேன் தாத்தா. என்ன முடிஞ்சிருச்சா? லீவ் விட்டு 1 வாரம் தானே ஆச்சு. அது உங்களுக்கு, எங்களுக்கு லீவ் விட்டு 2 மாசம் ஆச்சு தாத்தா. ஓ அது சரி. ஆமா, நீ யார் கூட போற? உங்க அப்பாவோடவா? அது எனக்கு இன்னும் தெரியல. டாடி அவர் டியூட்டிக்கு போயிட்டாரு, அம்மா இங்கதான் வீட்டுல இருக்காங்க. பிரணவ், அம்மா வந்துட்டாங்க, அவங்ககிட்ட குடுக்கறான். குடு குடு குடு. ஹலோ. அப்பா, பிரணவ் லீவ் முடிஞ்சு ஊட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். நான் அப்புறமா உங்களை கூப்பிடுறேன். நான் மிஸ்டர் நரசிம்ம சாரை பார்க்கணும். சார் வெளியில போயிருக்காரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீங்க ரூம்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே. இதான் சார் ரூம், உள்ள வெயிட் பண்ணுங்க. என்ன மிஸ்டர் சிவராமன், என்னாச்சு உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்ல சார், சிங்கத்தோட கோக்கில வந்த மாதிரி இருக்கு சார். வந்த விஷயத்த சொல்லுங்க, உட்காருங்க. சார் சார் உங்களை பார்த்தாலே பேச்சு வர மாட்டேங்குது சார். உங்க கேஸ பத்தி சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. அது வந்து தைரியமா சொல்லுங்க. வாங்க சார். சார் வீட்டுக்கு போற விஷயம் ஞாபகப்படுத்த சொன்னீங்க. ஓகே போறேன். மிஸ்டர் சிவராமன், உங்க கேஸ் நாளைக்கு கோர்ட்ல வருதுன்னு எனக்கு தெரியும். போயிட்டு வாங்க, கோர்ட்ல பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். சார். எஸ் சார், நாளைக்கு வீரமணி மர்டர் கேஸ் விஷயமா என்கொயரி பண்ணணும்னு சொன்னீங்க. குட், வெரி குட் சார். நான் எதையும் மறக்க மாட்டேன், என் உடம்புல காக்கி சட்டை இருக்க வரைக்கும். ஓகே, தேங்க்யூ சார். சொல்லுங்க. மீரா, பிரணவ் ரெடி ஆயிட்டான்ல? நான் இப்போ வந்துடுறேன். சரி பிரணவ், டாடி இப்ப வந்துருவாரு. சைன் வாங்குறதுக்கு ப்ராக்ரஸ் கார்டு எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சிட்டேன். அது என்ன? அப்பாவோட போட்டோ. அது எதுக்கு? அவர் முகத்தை தினமும் பார்க்கதான். ஐய் போடா. அவர் தான் அவங்க கூட இருக்காங்க, உங்களுக்கு என்ன கவலை? ஓ
யா நரசிம்மன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எஸ் சார். Shall we go inside and talk? சார். Thank you. இனிமே நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? ஏன் இப்படி சொல்ற? கொஞ்ச நாளைக்கு என் தொல்லையா இருக்காதுல்ல. மிஸ்டர் நரசிம்மன், கேரளா சிஎம் நாளைக்கு டெல்லியில இருந்து டைரக்டா பாலக்காடு வராரு. சோ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல காலை 10:30 மணிக்கு இறங்கிட்டு அங்கிருந்து பை கார் ஹி இஸ் கோயிங் டு பாலக்காடு. விச் மீன்ஸ் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து வாளையாறு வரைக்கும் நம்ம அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். சார், அவரு நாளைக்கு மறுநாள் தான். அவர் கட்சியோட முன்னாள் தலைவர் யாருக்கோ உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு ப்ரோக்ராம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சிருக்காங்க. அதனாலதான் அவர் நாளைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த மாதிரி கடைசி நேர பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுதான் முன்கூட்டியே எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன் சார். Good. முக்கியமா மதுக்கரையில பெட்டாலியன் தயாரா இருக்கு சார். ஃபேண்டாஸ்டிக் நரசிம்மன். பை த பை, கோவை ஏரியா எனக்கு எந்த பயமுமே கிடையாது. ஏன் தெரியுமா? அங்க நீங்க இருக்கீங்க. டாடி இன்னும் வரவே இல்லையம்மா. வருவாரு, அதான் நமக்கு டைம் இருக்குல்ல. ஏன் இன்னும் டாடி வரவே இல்ல? ஏதாவது முக்கியமான வேலையா இருப்பாரு, முடிஞ்சதும் வந்துருவாரு. எப்பமா ஒரு வேலை இல்லாம இருக்காரு. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போன மாதிரி தான். ஏமா இப்படி பண்ற டாடி? எனக்கு தெரியும் டாடி வரமாட்டாரு. நான் கிளம்புறேன். பிரணவ், ஒண்ணு பேசாதீங்க. டாடி வந்தோடனே சொல்லுங்க. இனிமேல் நான் விட்டு எப்பயும் பேச மாட்டேன்னு. இனிமேல் டாடி என்ன கவனிக்காம இருந்தா நான் அண்டர்வேர் டானர்னு சொல்லிடுங்க. Pranav? Pranav? Where are you? Daddy is here. Pranav? Pranav, where are you? Sorry, I'm late. மீரா? எங்க போயிருப்பாங்க? பிரணவ், இதோ டாடி வந்துட்டாரு. டாடிய ஏமாத்தாம வெளியே வந்துரு. அவன் ஊட்டிக்கு கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆச்சு கமிஷனர் சார். அவன் போயிட்டானா? ஒரு சின்ன டிராபிக் ப்ராப்ளம். இதை சால்வ் பண்றதுக்குள்ள வேற எதையும் நினைக்க முடியல. சாரி, இட்ஸ் மை மிஸ்டேக். இந்த மாதிரி சாரி கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. நீங்க கையெழுத்து போடாத ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இங்கே வச்சுட்டு அழுதுட்டே போயிட்டான். ஏய், இந்த சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆக கூடாது மீரா. இது என்ன சின்ன விஷயமா? வீட்டை பத்தி எது சொன்னாலும் உங்களுக்கு சின்ன விஷயம், டியூட்டி மட்டும் பெரிய விஷயம். ஓகே மீரா, நாளைக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். ஏய் மீரா, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் கூட. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? என் தங்கச்சி ஹஸ்பண்ட் கூட போலீஸ் தான். யூனிஃபார்ம் போட்டா கூட வீட்டு வேலையெல்லாம் செய்வாரு என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. நல்ல சமையல் கூட பண்ணுவாரு. அவங்கள பாக்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கும். ஒரு நாளாவது இங்க அந்த மாதிரி நடக்காதான்னு. அவர் அவளை எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? மீனுக்குட்டின்னு. மீனுக்குட்டி செல்லம், குளிச்சாச்சுல்ல, கிளம்புங்க. போதும் டாடி. ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டல? வெரி குட். மீனுக்குட்டி. சொல்லுங்க. குழந்தைங்க குளிச்சு முடிச்சாச்சு, சீக்கிரம் யூனிஃபார்ம் எடுத்து வை. ரெடி. விளையாண்டது போதும், சீக்கிரம் வா. மெதுவா மெதுவா, ஓடக்கூடாது. என்ன மீனுக்குட்டி இது? என்கிட்ட சொன்னா நான் இதெல்லாம் செய்ய மாட்டேனா? போ, சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வை, சீக்கிரம். குழந்தைங்களா ஒண்ணும் பாக்கல? இல்ல இல்ல, துண்டாடு, சீக்கிரம் யூனிஃபார்ம் போடணும், பஸ் வந்துடும், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சீக்கிரம். அக்கா, இட்லி சட்னி எதுவும் இல்லையா? அதான் சாம்பார் இருக்குல்ல. இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்றது? மீனுக்குட்டி, குழந்தைகளுக்கு டிபன் எடுத்துட்டு வா, சீக்கிரம். இட்லி ஹாட் பேக்ல இருக்கு, ரொம்ப சூடா இருக்குங்க, ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேன். இட்லி எல்லாம் இவனே தின்னு தீர்த்துட்டான். இதா தோசை ஊத்திட்டு இருக்கேன். தோசையா? சீக்கிரம் ரெடி பண்ணு. ரெடிங்க. சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆகுதுல. அடக்கடவுளே, ஐயோ, கேஸ் தீந்து போயிடுச்சுங்க. கேஸும் தீந்து போச்சா? இருங்க, பிரெட் எடுத்துட்டு வரேன்.
நீ எனக்கு ஜன்னல் ஓரம் பின்வாசல் முற்றத்தில். ஹாய் சாந்த், நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்படி தினமும் அடுத்தவங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போற வர்ற நமக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா? என்ன நமக்கா? நமக்குன்னு சொன்னது சாந்தி கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சே, ஒரு குழந்தை இல்லையா அத சொன்னேன். அத நாங்க பாத்துக்கிறோம். பாத்துக்கிட்டா சரிதான். குழந்தைங்களா ஆண்டிய பத்திரமா பாத்துக்கங்க. சைலன்ஸ். தேங்க்யூ. குழந்தைகளுக்கு பிரெட் கொடுத்து சமாளிச்சாச்சு. நான் என்ன சாப்பிடுறது இப்ப? நீங்களும் அந்த பிரெட்டையும் சாப்பிட்டு கிளம்புங்க. போதுங்கிறியா? போதும். ஐயோ, நீ சொன்னதை நான் என்னைக்கு மீறி இருக்கேன். சரி, அது சரி. இப்ப நீ என்ன சாப்பிடுவ? நானும் அதையே சாப்பிடுறேன். அப்ப ஓகே. பிரேக்ஃபாஸ்ட்ல விழுந்த கேப்ப லஞ்ச்ல ஃபில் பண்ணிக்கலாம். நான் போயிட்டு உடனே கையெழுத்து போட்டு வந்துடுறேன். நீ காய்கறி மட்டும் நறுக்கி வை, மத்த வேலைகள் எல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன். அப்புறம் வரும்போது சந்தையில நல்ல மீன் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். உனக்கு ஐர வேணுமா வஞ்சரம் வேணுமா? நான் ரெண்டையும் வாங்கிட்டு வரேன். வந்துட்டேன் மாட்டாங்களே. வாங்க வாங்க வாங்க. தாத்தா கிட்ட சொல்லிட்டீங்களா? வாங்க வாங்க. வேன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. பேக் மறந்தாச்சு. குடு குடு குடு. பை பை. வா வா வா. கொடுங்க சார். புடி. அடேங்கப்பா, ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. வா ஜம்ப் பண்ணு. மெதுவா. மெதுவா. பாடா. சாந்தி பாய். நம்மளுடைய அடுத்த வேலை கேஸ் ரெடி பண்ணணும். சார், காலையில் டிபன் சாப்பிட வந்த அவசரத்துல சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் சார். என்ன? கொலைகேஸ்ல தேடிட்டு இருந்த சுந்தரம் வீட்டுல பதுங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இப்ப போனா அரெஸ்ட் பண்ணலாம் சார். அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. உடனே கேஸ் ரெடி பண்ணலன்னா மத்தியானம் சாப்பாடும் கிடையாது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் கிடையாது. முக்கியம் சார். சுகுமாரா சார், கேபின்னா கேரளா போலீஸ்னு அர்த்தம், கிச்சன் போலீஸ் இல்ல.